பாத்தீங்களா மம்மி அவள? ஒரு சமயத்துல அவரை பார்த்தாலே தூரமா ஓடுவா. அவர்கிட்ட பேசுறது கூட அவ்வளவு பயப்படுவா. இப்ப என்னன்னா அவர் தோல் மேலேயே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. அந்த அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்ப நீங்களும் நானும் 3வது மனுஷங்களாயிட்டுமா மம்மி? அவ்வளவு ஈஸியா அவங்கள எப்படி சேர விட்டுருவேன்? அவங்களே சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களால எப்படி பிரிக்க முடியும் மம்மி? விளக்கு வச்ச உடனே அது பண்டிகை ஆயிடாது. மரத்துல பூ பூத்தா விளைச்சல் வந்துரும்னு நினைச்சிடக்கூடாது. என்னதான் உயிரா நினைச்சுக்கிட்டு எப்பவும் அபூர்வா அபூர்வான்னு சொல்லிக்கிட்டு என்ன சுத்தி வந்த என் புருஷன் இன்னைக்கு ஏன் மேலேயே கை ஓங்குற அளவுக்கு பண்ணிட்டான் அந்த பூமி. அவரு என் கண்ணத்துல வேணா அரைஞ்சிருக்கலாம். ஆனா ஆனா அவ என் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டா. அது மட்டுமா, நாளைக்கு அந்த சோபாவை கொலை பண்ணது நீதானு தெரிய வந்தா உன்னை கொன்னுடுவேன்னு என் புருஷன் எனக்கே வார்னிங் கொடுக்கற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. இப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மம்மி, இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே நீ இருக்க வேண்டிய இடத்துல அவ செல்லம் கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அவளை சும்மா விட மாட்டேன் நட்சத்திரா. இல்ல, ராஜாவே அவளுக்கு அடிமை ஆனதுக்கு அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும் மம்மி? என்ன பண்ண முடியுமா? அவங்க அம்மா பேர்ல இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறதுக்கு நாளைக்கு அஃபிலியேஷனுக்காக சுதா சந்திரன் முன்னாடி அவளும் ககனும் சேர்ந்து டான்ஸ் ஆட போறாங்கல்ல, அது நடக்காத மாதிரி பண்றேன். அந்த அஃபிலியேஷன் கிடைக்காத மாதிரி பண்ணி காட்டுறேன். அந்த சோபாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு அவளுடைய ஆசையை நிறைவேற்றதான் நான் பிறந்திருக்கேன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பால, அவளோட ஆசையெல்லாம் தரமட்டமாக்குறேன். பூமி உயிரோட இருக்கும் போதே அவ கண்ட கனவு எல்லாத்தையும் தரமட்டமாக்குறேன். நாளைக்கு அங்க நடக்க போறது நிகழ்ச்சி இல்லடி, அதுதான் பூமி வாழ்க்கையில தொடங்க போற சரிவு. அந்த ஸ்டேஜ்ல கைத்தட்டல் எல்லாம் கேட்காது. அவமானத்துல இதயமே வெடிக்கிற மாதிரி சத்தம் தான் கேட்கும். அஃபிலியேஷன் மட்டும் கிடையாது, அப்பா பொண்ணுக்கும் நடுவுல வளர்ற பாசத்துக்கும் நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். எப்படி பண்ண போறீங்க மம்மி? எப்படி பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்னு நாளைக்கு பாரு. போதும் சித்தி, நீ எவ்வளவுதான் போட்டு கொடுப்ப? நீயா? நானேதான், நான் தான் சித்தி. உன் காலை பிடிச்சா இவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆமா, குறைஞ்சபட்சம் உனக்கு என் காலை பிடிக்கிற அதிர்ஷ்டமாவது கிடைச்சதேன்னு சந்தோஷப்படு. மாமா இங்க. நீ இன்னைக்கு ஏதாவது ஒரு சதி வேலை செய்வன்னு தெரிஞ்சு அப்பாவை காலையிலேயே வெளியில அனுப்பி வச்சிட்டேன். எங்கடி அனுப்புன? அதை எதுக்காக உன்கிட்ட சொல்லணும்? நீ சொல்லனா நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சிட்டியா? இன்ஸ்பெக்ஷன் நல்லபடியா முடிஞ்சு அஃபிலியேஷன் வர வரைக்கும் என் மாமா ஏன் கூட தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுக்கிறேன். மாமா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது மாமா. நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் பூமி. ஆனா என்ன மாமா? ஆனா இன்னைக்குதான் நம்ம பேசுற கடைசி நாளாவும் இருக்கலாம். அதுக்கு என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இது அஃபிலியேஷனுக்கும் வந்துடும், பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிடும், உன் அம்மாவோட கனவும் நிறைவேறிடும் பூமி. அதுக்கப்புறமா நீ எனக்கு விவாகரத்தை கொடுக்கணும், அதுதான் நம்ம டீல். உண்மையிலேயே என்ன பிரியணும்னு தான் நினைக்கிறீங்களா? மனப்பூர்வமா தான் விவாகரத்து கேக்குறீங்களா? நான் உங்களுக்கு அவ்வளவு பாரமாயிட்டேனா? பூமி ப்ளீஸ், நான் இப்போ உடனே கிளம்பணும்.
நீங்க கோவத்துல என்ன விலக்கி வச்சா நான் பொறுத்துக்குவேன், வெறுப்போட என்கிட்ட பேசினாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா காதலிச்சுக்கிட்டே மூணாவது மனுஷங்க மாதிரி வாழணும்னா அத என்னால தாங்கிக்க முடியாது மாமா. நான் வந்ததுக்கு அப்புறமா பேசுறேன். மாமா, என்னடா கண்ணெல்லாம் செவந்திருக்க? அது பர்ஃப்யூம் பட்டுச்சுமா. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? எதுக்கு ககன் மனசுக்குள்ள கடல் அளவுக்கு காதல வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் நீ எதுவும் இல்லாத மாதிரி நடிக்கிற? அம்மா, நான் எல்லாம் கேட்டேன்டா. அம்மா அது வந்து ககன், நீ ஒன்னும் பூமிய பெருத்து அவளை ஒதுக்கி வைக்கல. பூமியை எந்த அளவுக்கு காதலிக்கிறியோ அதே அளவுக்கு இப்ப நீயே உனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கடா. நீ காதலிச்ச பொண்ணோட எதிர்காலத்துக்காக உன்னையே நீ தியாகம் பண்ணிட்டு இருக்கன்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன்டா. உன்ன மாதிரி புள்ளைய பெத்ததுக்கு பெருமைப்படணுமா, இல்ல உன் வாழ்க்கைய நீயே அழிச்சிட்டு இருக்கன்னு நினைச்ச அழணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன வேற என்னமா பண்ண சொல்றீங்க? என்னோட முடிவால அங்க பூமி வாழ்க்கை, இங்க பூரி வாழ்க்கை நல்லா இருக்கும்லம்மா. அப்போ உன்னோட வாழ்க்கை, உன் சந்தோஷத்தை நீயே அழிச்சுக்கிட்டு நீ செய்யற இந்த தியாகம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் பிள்ளையோட சந்தோஷம் தான் வேணும். நீ பூமியோட சேர்ந்து இருக்கணும். பூமி உன்னை காதலிக்கலடா, நீதான் அவளோட உயிரின்னு நினைச்சு வாழ்றா. நீ அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்ட, இருந்தாலும் அவ உன்னை விட்டு கொடுத்ததே இல்ல தெரியுமா? அதுதான்டா உண்மையான காதல். உன் காரணங்கள் உனக்கு இருக்கலாம். உன் தங்கச்சிக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு போலாம், சரிதான், செய். பூமி செய்யாத தப்புக்கு நீ பூமிக்கு நரகத்தை காட்டியிருக்கடா. மண்டபத்துல அவளை நீ தனியா விட்டுட்ட, வீட்டை விட்டு அவளை துரத்தை விட்டுட்ட, அவளை நடு ரோட்ல நிக்க வச்ச. போயிடு இங்க இருந்து. என் வீட்டை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிடு பூமி. அன்னைக்கு மட்டும் அவ அப்பா வராம இருந்திருந்தா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தியா?